அதனால பிஸ்கட்ஸ் சாப்பிடவே கூடாதா டாக்டர், அப்புறம் எதுக்கு பிஸ்கட்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த கேள்வியும் பல பேர் மனசுல இருக்கு. நிச்சயமா பிஸ்கட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் கேலரிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு, ஹைஜீனிக்கா பேக் பண்ணி எல்லா பக்கமும் அவைலபிளா இருக்கிற உணவு. ஸோ அதனால வந்து எங்கேயாவது நம்ம வெளியில டிராவல் பண்றோம், நம்மளுக்கு வேற எந்த உணவும் சரியா கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பிஸ்கட்டை உணவுக்கு பதிலாவே சாப்பிடலாம். நிச்சயமா உங்களுக்கு தேவையான கேலரிஸ் அந்த பிஸ்கட்ஸ் கொடுக்கும், எனர்ஜி, அதே போல பசியை ஆற்றும். ஸோ பிஸ்கட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடைவேளை உணவு, ஒரு ஸ்நாக் அப்படிங்கிறத விட அது நார்மலா நம்ம ஒரு வேளை சாப்பாட்டில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதுல கேலரிஸ் கொடுக்க முடியும். அதே போல எல்லா பிஸ்கட்டும் உங்கள் சர்க்கரையை நிச்சயமா உயர்த்தும். அதனால லோ சுகர் டைம்ல நீங்க குளுக்கோஸ் போட்டீங்க, வேற எந்த உணவும் கிடைக்கல அப்படிங்கிற டைம்ல நீங்க ஒரு பிஸ்கட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தவறு கிடையாது. அதே போல வேற உணவு எதுவுமே நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து இந்த பிஸ்கட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுவும் தவறு கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், லோ சுகரை பத்தி சொல்றேன். இந்த லோ சுகர் வந்துருச்சு அப்படின்னா உடனடியா பிஸ்கட் சாப்பிடலாம் அப்படிங்கறத வந்து தவறா எடுத்துக்கூடாது. உங்களோட லோ சுகரை உடனடியா சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் குளுக்கோஸ் மட்டும்தான். நீங்க பிஸ்கட்ஸ் எதை சாப்பிட்டாலும் உங்க சர்க்கரையோட அளவு மெதுவா தான் ஏறும். அதனால லோ சுகரோட அறிகுறிகள் அகலாம இருக்கிறதுனால நீங்க நிறைய பிஸ்கட்ஸ் எடுத்துக்குவீங்க, இல்லை நிறைய ஸ்வீட்ஸ் எடுத்துக்குவீங்க, அது சர்க்கரையை உயர்த்தும். ஸோ அதனால லோ சுகர் அப்படின்னு வந்தா உடனடியா நீங்க எடுத்துக்க வேண்டிய விஷயம் குளுக்கோஸ். ஒரு 2 ஸ்பூன் குளுக்கோஸ் இல்லை 3 ஸ்பூன் குளுக்கோஸ் போட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா இமீடியட்டா லோ சுகர் கரெக்ட் ஆயிடும். அதுக்கு உடனடியாக அடுத்த உணவை நம்ம எடுத்துக்கணும். அந்த உணவு கிடைக்காத பட்சத்துல நம்ம வெளியே இருக்கோம், ஒரு நல்லது கெட்டத்துக்கு போறோம், நம்மளால வர முடியல அப்படிங்கிற நேரத்துல நீங்க வந்து பிஸ்கட்ஸை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இது ஏன்னு சொல்ல வரேன்னா, லோ சுகர் வந்தா பிஸ்கட் சாப்பிடலாம் டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஸோ இன்னைக்கு இந்த பதிவு பிஸ்கட்ஸை பத்தின ஒரு தெளிவான ஒரு பதிவா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லா பிஸ்கட்ஸ்லையும் எந்த அளவுக்கு கேலரிஸ் அளவு இருக்கு அப்படின்னு. ஸோ நிச்சயமா பிஸ்கட் சாப்பிடும்போது கொஞ்சம் யோசிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கு பிஸ்கட் கொடுக்கும் போதும் நிச்சயமா வந்து நம்ம வந்து ஒரு சிந்தனை வந்து நம்ம இதை பற்றின ஒரு சிந்தனை நம்ம வந்து செய்யணும். ஏன்னா பெரும்பாலான குழந்தைங்களுக்கு இந்த பிஸ்கட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லைசன்ஸ்டு ஃபுட்டு, நிச்சயமா குழந்தைங்க சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு தவறு. இதே போல அதிக கேலரி உள்ள உணவுகள் குழந்தைகள் சாப்பிடும்போது அவங்களுக்கு சர்க்கரை வியாதியோ இல்லை உடல் பருமனோ வர்றதுக்குரிய வாய்ப்புகள் மிக அதிகம். நன்றி, வணக்கம்.